கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தியான வசனம் சங்கீதம் 34 அதிகாரம் 1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இந்த வசனத்துலேருந்து நாம் என்ன பார்க்குறோன்னா, சங்கீதக்காரன் சொல்கிறாங்க, இயேசப்பாக்கு துதி எப்போதும் என் வாயில் தான் இருக்கும். நான் எப்போதும் இயேசப்பாயை துதித்து கொண்டு தான் இருப்பேன். எந்த சூழ்நிலைமையிலும் நான் இயேசப்பாயை தான் துதிப்பேன் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்கிறாங்க. நாமும் அதே போல் ஒவ்வொரு நாளும் எந்த சூழ்நிலைமையில் இருந்தாலும், கஷ்டமோ நஷ்டமோ வியாதியோ படுக்கையோ இல்லை சந்தோஷமோ துக்கமோ என்ன இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசப்பாயை துதித்து கொண்டே தான் இருக்கணும். அவருடைய துதி எப்போதும் நம்ம வாயில் தான் இருக்கணும். ஏன்னா நாம் இங்கே எப்போவும் துதிச்சாதான் பரலோகத்தில் போயும் எப்போவும் நம்மளால் ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்க முடியும். பரலோகத்தில் எப்போவும் இயேசப்பாயை துதித்து கொண்டு தான் இருப்பாங்க. அதனால் நம்ம பூலோகத்தில் இருக்கும்போது நம்ம எந்த காரியத்தையும் நம்ம எப்போவும் ஆண்டவரை துதித்து கொண்டு இருந்தால் அது நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வார்த்தையின் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆமேன். God bless you.